வணக்கம். பிஎம் ஆஸ்ட்ரோ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பிஎம் ஆஸ்ட்ரோ சேனலிலிருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. இந்த தொடர் ஃபுல்லாக உங்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி சொல்ல போகிறோம். 12 ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் இந்த தொடரில் ஃபுல்லாக வரப்போகுது. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் எல்லா 12 ராசிக்கான விஷயங்களையும் இதில் சொல்ல போகிறோம். இப்போ முதல் ராசியை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, குரு பயிற்சி பலன்கள். வாக்கிய பஞ்சாங்கம் அடிப்படையில் 1/5/2024 முதல் 11/5/2025 வரை எதிலும் துரிதமாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடிய மேஷராசி அன்பர்களே, இதுவரை ஜென்மஸ்தானமான ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் நாள், அதாவது 1/5/2024 முதல் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் இருந்து சுப மற்றும் அசுப பலன்களை அளிக்கிறார். குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில் இருந்த 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான சத்ரு ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக விருச்சக ராசியான அஷ்டம ஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக மகர ராசியான தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். குருவின் பார்வை பலன்களை பற்றி இப்போது பார்ப்போம். குரு 5ஆம் பார்வையாக சத்ரு ஸ்தானத்தை பார்ப்பதினால் வழக்கு பிரச்சனைகள் சாதகமாக அமையும். விரோதிகளும் நண்பர்கள் ஆவார்கள். எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களின் வழியில் லாபம் மேம்படும். மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விலகி தெளிவு பிறக்கும். கடன் சார்ந்த செயல்களில் விழிப்புணர்வுடன் இருக்கவும். எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள். குரு 7ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதினால் தூரத்து உறவுகளின் வருகை உண்டாகும். அயல்நாட்டு பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கும். இழுபறியாக இருந்து வந்த சில வரவுகள் கிடைக்கும். எதிர்பாராத சில பயணங்களால் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். அடமான பொருட்களை மீட்பதற்கான சூழல்கள் கைகூடி வரும். குரு 9ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதினால் நிர்வாகத்திறன் மேம்படும். சேவை தொடர்பான செயல்களில் ஆர்வம் உண்டாகும். புதிய நிறுவனம் தொடங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். எதிர்பார்த்த சில உதவிகளால் மேன்மை அடையும். அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும். கௌரவ பொறுப்புகள் சாதகமாக அமையும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். குரு நின்ற பலன்கள். குரு குடும்பஸ்தானத்தில் நிற்பதால் குடும்பத்தில் அமைதி உண்டாகும். தடைப்பட்ட சுப காரியங்கள் கைகூடி வரும். குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். நண்பர்களிடையே புரிதல் உண்டாகும். பிரபலமானவர்களின் நட்பு கிடைக்கும். பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும். முகத்தில் புத்துணர்ச்சி உண்டாகும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி மனதளவில் தெளிவும் தனவரவும் தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். குரு பகவானின் நட்சத்திர பாத சஞ்சார பலன்களை பற்றி பார்ப்போம். குரு 1/5/2024 முதல் 11/6/2024 வரை
கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் தனவரவு மேம்படுவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும். கலைத்துறையில் மேன்மை உண்டாகும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈர்ப்பு அதிகரிக்கும். குரு 12/6/2024 முதல் 18/8/2024 வரை மற்றும் 12/6/2025 முதல் 4/4/2025 வரை ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார சிக்கல்கள் படிப்படியாக குறையும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பயணங்களில் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். கடன் பிரச்சனைகளை குறைப்பீர்கள். குரு 19/8/2024 முதல் 14/10/2024 வரை மற்றும் 5/4/2025 முதல் 10/5/2025 வரை மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். உடன் இருப்பவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செயல்படவும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு மாற்றமான சூழல் ஏற்படும். மனதளவில் திருப்தி இல்லாத சூழல் உண்டாகும். மனதில் புதுவிதமான தேடல்கள் பிறக்கும். குருவின் வக்கரகால சஞ்சார பலன்களை பற்றி இப்போ பார்ப்போம். குரு 15/10/2024 முதல் 11/2/2025 வரை வக்ர சஞ்சாரத்தில் இருப்பார். தனம் சார்ந்த விஷயங்களில் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. வாக்குறுதிகள் அளிப்பதை குறைத்துக் கொள்ளவும். உறவினர்களுக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். வாகன பழுதுகளை சரி செய்து கொள்வது தேவையற்ற விரயங்களை தவிர்க்கும். தாயின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வேண்டும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். குரு பெயர்ச்சியால் உண்டாகும் பொதுவான பலன்கள் பற்றி பார்ப்போம். பெண்களுக்கான தடைப்பட்ட சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். தாயாருடன் அனுசரித்து நடந்து கொள்ளவும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த இடர்பாடுகள் விலகும். விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். உடல் தோற்றத்தில் மாற்றம் ஏற்படும். தூக்கமின்மை பிரச்சனைகள் விலகும். புதுவிதமான துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும். தடைப்பட்ட கல்வி பணிகளை மேற்கொள்வதற்கான சூழல்கள் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் மறையும். எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வுகள் சாதகமாகும். முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். எடுத்த பணிகளில் இருந்து வந்த அலட்சிய போக்கு மறையும். சக ஊழியர்களிடத்தில் உங்கள் மீதான மதிப்புகள் மாறுபடும். பணி நிமித்தமான சில பயணங்கள் கைகூடும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் புதிய வியூகங்கள் அமைத்து செயல்படுவீர்கள். சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடு மேற்கொள்ளவும். கமிஷன் சார்ந்த வியாபாரத்தில் லாபம் ஏற்படும்.
அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சங்கம் தொடர்பான பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். கலைஞர்கள் கலைத்துறையில் முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். புதுவிதமான அனுபவங்களால் மாற்றம் ஏற்படும். விமர்சனம் பேச்சுக்கள் படிப்படியாக குறையும். தடைப்பட்ட தனவரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். இசைத்துறைகளில் தனிப்பட்ட நாட்டம் பிறக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் குறையும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுகளில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும். தலைமை அதிகாரிகளுடன் நெருக்கமாவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புதிய பொறுப்புகளின் மூலம் மதிப்புகள் உயரும். விமர்சன பேச்சுக்களின் தன்மையறிந்து செயல்படுவது நல்லது. நன்மைகள், இந்த குரு பயிற்சியால் ஏற்படக்கூடிய நன்மைகள். நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சியால் எதிர்காலம் சார்ந்த தெளிவான முடிவுகளும் வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கும். நீங்கள் இந்த குரு பயிற்சியால் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். கவனம் பார்த்தீங்கன்னா, நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சியால் செலவுகளின் தன்மையிலும் சிந்தனை போக்கிலும் கவனத்துடன் செயல்பட வேண்டும். இந்த குரு பயிற்சியில் நீங்கள் வழிபட வேண்டிய வழிபாடுகள்: செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர ஒத்துழைப்பும் மேன்மையும் ஏற்படும். மேஷராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சியில் பொதுவாக 100க்கு 40 மதிப்பெண்களை மட்டுமே பெறுவதால் மற்றவர்கள் விவகாரத்திலும் ராசி தலையிடாமல் கப்சுப்பென இருந்து கவனத்தோடு செயல்பட்டு நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். மேலே கூறப்பட்ட பலன்கள் யாவும் பொது பலன்கள். அவரவர்களின் தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களில் மாற்றம் ஏற்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசுவாமி. நன்றி, வணக்கம்.